ஏண்டா சரவணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஒரே டென்ஷன் ஆயிட்டேன்டா. சும்மா டென்ஷன் ஆகும். தாலி கட்டுறவனுக்கே இவ்வளவு டென்ஷனா இருந்தா அங்க இருந்து பொண்ணை தள்ளிட்டு வர எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போய் தாலி கட்டு போ. சரி பாப்பா, மூர்த்த நான் நெருங்கிடுச்சு. மாலை கொண்டு வாங்க. பேரு செந்தில் சார். இதுல மாப்பிள்ளை யாரு? நான் தான் சார் நீ மாப்பிள்ள. தானே? அப்ப நீ மட்டும் தான் பதில் பேசணும். சரிங்க சார். பொண்ணு பேர் என்ன? வந்தனா சார். வயசு 20. என்னது? ஐயோ 20 முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, இந்தாப்பா கையெழுத்து போடு. பெண் கொடுங்க சார். ஒரு 3 முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே. இந்தாங்க சார். ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது? நான் தான் சார். உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவ? என்ன சார், ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நான் வயசானோன்னா மாற முடியுமா சார்? நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார். இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார். அது சரி, நல்ல குடும்பம், நல்ல அண்ணன் தம்பி. 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கழுத்து ரெடி பண்ணணும். அப்படி வாங்க. நல்ல ஆஃபீஸரு, நல்ல லஞ்சம். இந்தாங்க சார். இந்தா போடு, கொடுப்பா. பேனா விட்னஸ்ல போடு. சா ரா வனன். கையெழுத்து போட்டாச்சுல்ல, என்ன மாலையை மாற்ற வேண்டியது தானே? சாமி என்கிட்ட கூட நானா மாப்பிள்ள அங்க கூட கூட சிரிச்சது போதும் மாத்து. எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தா ஈஸியா மாலை மாத்திரம். தேங்க்யூ சார். ஆல்ரைட். அண்ணி சரவணா, அண்ணி நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ சென்டிமெண்ட். நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலை இல்லாம இருக்கிற எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல. வேலை தேடிட்டு இருக்கிற அண்ணா சிங்கப்பூர் போறதுக்கு உங்களோட நகை நட்டுலாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான். கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு என்னை கழட்டி விட்டுறாதீங்க. நகை முக்கியம். டே அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாலாம் சமாளிக்கிறேன். சரி தம்பி. நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா. பட்டா